உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னது இது? வானத்துல நிலா நட்சத்திரம் எதையுமே காணோம். ஒருவேளை மழை வருமோ? டிவில மழை வரும்னு சொன்னாங்க. அப்ப கண்டிப்பா வராது. ரகு, ஹே வாத்தி, உனக்கு எனக்கும் ஏதோ வேவ்லென்த் இருக்கு வாத்தி. எப்படி சொல்ற? இப்பதான் என்னடா வானத்துல நிலாவை காணமேன்னு பார்த்தேன். கரெக்டா நீ வந்துட்ட. எப்பா டேய், இந்த மாதிரி பூமர் கவிதையெல்லாம் எங்கடா பிடிக்கிற? எது பூமரா? நான் சொல்ற கவிதை உனக்கு பூமரா? சரி சரி, கண்ணதாசன் கவிதை தான். வா போய் தூங்கலாம். எது தூங்கலாமா? இப்பவே எதுக்கு வாத்தி போய் தூங்கணும்? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமே. சார், நான் ஒன்னும் உங்களை மாதிரி காலையில 10 மணி வரைக்கும் தூங்குற ஆள் இல்ல. விடிய காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கோலம் போட்டு சாமி கும்பிட்டு காஃபி போட்டு குடுத்துட்டு இட்லி சுட்டு அதுக்கு ஒரு சாம்பார் 2 சட்னி செஞ்சு வச்சா சார் குளிச்சுட்டு வந்து 2 இட்லி சாப்பிட்டுட்டு தோசை இருக்கான்னு கேப்பீங்க. அதுவும் சுட்டு கொடுத்து உங்களை ரெடி பண்ணி வேலைக்கு அனுப்பிட்டு துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், லஞ்ச் செஞ்சு வைக்கணும், மறுபடியும் டின்னர். இப்படி ஏகப்பட்ட வேலை இருக்கு. பாபா வாத்தி, நீ சொல்றது கேக்குறதுக்கே எனக்கு மூச்சு முட்டுதே. கேக்குறதுக்கே உனக்கு எப்படி இருக்குன்னா செய்கிற எனக்கு எப்படி இருக்கும்? எனக்காகவா இவ்வளவு செய்யற? என் பொண்டாட்டிக்கு ஏதாவது திருப்பி செய்யணுமே. நான் வேணா உனக்கு பரிசா ஒரு உம்மா கொடுக்கட்டுமா? நீ சும்மா இருந்தாலே எனக்கு அது பரிசுதான். ஆஹா, அம்மா அக்கத்தான் விட மாட்டேங்கிறானா, உம்மா குடுக்கறது கூட விட மாட்டேங்கிறாளே. வாத்தி வாத்தி, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் வாத்தி, என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா? சரி சரி, வேணும்னா கணத்துல ஒரு முத்தம் கொடுத்துக்கோ. தெய்வமே, நன்றி தெய்வமே. ஏய், இதெல்லாம் இன்னைக்கு மட்டும் தான். நாளைக்கு இப்படி எல்லாம் கேட்க கூடாது. கேட்க மாட்டேன். சரி, கொடுத்துக்கோ. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, கரெக்ட் வேற போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ரகுவா அவளுக்கு முத்தம் கொடுக்க விடக்கூடாது. கரெக்டா இந்த நேரத்துல கரண்ட் ஆஃப் பண்ணிட்டானுங்க. டேய், நீ தம் அடிப்பியா? இல்ல வாத்தி. போய் சொல்லாத புட்டி பாலு. சத்தியமா இல்ல வாத்தி, நான் தம்மெல்லாம் அடிக்க மாட்டேன். தம் அடிச்சுட்டு ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கறது அவள அந்த தம்மால சூடு வைக்கிறதுக்கு சமம். ஏய், எவன்டா அவன் டார்ச் அடிக்கிறது? எவன்டா? அக்கா வாதி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. இத கேக்குறதுக்கு தான் அந்த டார்ச்சர் சார், அந்த டார்ச்சர். அம்மா, என்ன ரகு, ஏன் கத்துறீங்க? இல்லங்க, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன்ல, அந்த சந்தோஷத்துல கத்திட்டேன். நல்லா இருக்கீங்களா? எதுக்குக்கா லைட் அடிச்ச? இல்ல வாதி, யாரோ அங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் லைட் அடிச்சு பார்த்தேன். ஓகேக்கா. வாத்தி, கரண்ட் வந்துருச்சு. இங்க டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம ரூமுக்கு போயிடலாம். சரிக்கா, நாங்க வரோம். பை. குட் நைட். குட் நைட்க்கா. பை. அப்பா வேற ஊர்ல இல்ல, பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. எப்படியாவது பாட்டி கிட்ட நைஸா பேசி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம மட்டும் பற்ற வேண்டியதுதான். குட் மார்னிங் பாட்டி.
குட் மார்னிங் இளமுகில் சங்கிலி கருப்பு. பேரனுக்கு பேர் வச்ச எனக்கு கூப்பிட உரிமை இல்லையா? எனக்கு இந்த மாதிரி பேர் வச்சதுக்கு நான் உங்க மேல கோபப்படணும் பாட்டி. ஒரு ஸ்மார்ட்டான ஸ்வீட்டான கியூட்டான பையனோட பேர் மாதிரியா இருக்கு. சங்கிலி கருப்பு பொங்கிலி கருப்புன்னு. டேய் இது சாமி பேருடா, இதெல்லாம் கிண்டல் பண்ண கூடாது. சாமி பேர்னா சாமிக்கு வைங்க பாட்டி. நம்ம மனுஷன் தானே, எனக்கே வச்சீங்க. சரிங்க பெரிய மனுஷா, நான் பண்ணது தப்புதான். அது சரி, ஏன் இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பல? ஆஹா, அப்பா வேற ஊர்ல இல்ல. நீ ஸ்கூல் லீவ் போட்டலான்னு பார்த்தா பாட்டி வேற கரெக்டா கேக்குறாங்களே. சரி சமாளிப்போம். இன்னைக்கு ஸ்கூல் லீவ் பாட்டி, உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு என்ன ஸ்கூல் லீவு பாட்டி? இன்னைக்கு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துல எல்லாம் இருக்கிற எல்லா ஸ்கூல், காலேஜ், கவுன்சிலர் ஆபீஸ் கூட லீவு. கவுன்சிலர் ஆபீஸ் கூட லீவா? பாட்டி பேப்பர்ல அப்படிதான் போட்டுருந்துச்சு. ஓ, நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறியா? நான் இன்னைக்கு படிக்கவே இல்லையே. பேப்பர் எங்க காணோம்? ஆகா, நியூஸ் பேப்பர் காணுமா? நல்லதா போச்சு. இது யூஸ் பண்ணி இன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் போட்டுற வேண்டியதான். நியூஸ் பேப்பர் எப்படி இருக்கும்? நான் தான் கோவத்துல கிழிச்சு வீசிட்டேனே. கிழிச்சு வீசிட்டியா? ஏன் பேரண்டி? பின்ன என்ன பாட்டி? ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு நான் கனவோட இருக்கேன். ஸ்கூல் லீவ்ல தெரிஞ்சா எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் கோவத்துல கிழிச்சு வீசிட்டேன். அம்மா பேப்பர். அட பாவி, எப்போ சரியான நேரத்துக்கு வராத நீ, இன்னைக்கு மட்டும் எப்படியா இப்படி? ஏன்பா இன்னைக்கு லேட்டு? அம்மா கொஞ்சம் உடம்புக்கு முடியலமா, மன்னிச்சிடுங்கம்மா. இளமுகில் சங்கிலி கருப்பு, கொஞ்சம் பேப்பர் வாங்கிட்டு வாப்பா. கிழிச்சு கிழிச்சு போட்டுறது. என்ன தம்பி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பல? ரொம்ப முக்கியம். பக்கத்து வீட்டுல பேப்பருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயாவது சீக்கிரம் போய் கொடுங்க. இந்தாங்க பாட்டி. பெரிய மனுஷா, ஸ்கூலுக்கு கிளம்புறீங்களா? பாட்டி சிவா போன் பண்ணி கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாதுப்பா. போய் தொலைறேன். தொலையாத, போய் படிச்சுட்டு வா. நீ இப்பதானே சொன்ன படிச்சு பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறேன்னு. போடா செல்ல, போய் ரெடி ஆகு போ. தொழிலதிபர் ராஜேஸ்வரிக்கு பணத்தாசை, வரதட்சணை கேட்டு துன்புறுத்தல், 9 வருடங்கள் கழித்து மருமகளுக்கு கொடுமை. சிவா, ஏ கிரிஜா, கிரிஜா, தூங்கு முந்திங்க. ஏய் தண்ட கழுதிகளா, எழுந்துருங்க. ஐயோ, பால்காரி வந்திருக்கா, போய் பால் வாங்கி. தண்ட சொருங்களுக்கு இன்னும் விடியலையா? ஏய் பைத்தியங்களா, ஏய் கிரிஜா, எந்திரிச்சு தொலைடி, எந்திரடி. ஐயோ அம்மா, எந்திரியா, எந்திரியா, எந்திரி, எந்திரியா. என்னம்மா நடுராத்திரி வந்து எழுப்புறீங்க? நடுராத்திரியா? மணி 7, வெயில் அடிக்குது பாரு. 7 நடுராத்திரி தானே? ஆமா. அம்மா என்னமாச்சு? காலையிலே ஏன் இவ்வளவு டென்ஷனா எங்க ரூமுக்கு வந்திருக்கீங்க? இந்த நியூஸ பாரு. ஆஹா, நம்ம கொடுத்த இந்த போலி நியூஸ் அதுக்குள்ள வெடிச்சிருச்சா? சூப்பர். என்னம்மா இது? போச்சு போச்சு, நம்ம குடும்ப மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. எல்லாத்தையும் விட உங்க பேரே கெட்டு போச்சுமா. ஆஹா, நியூஸையும் கொடுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என்னமா நடிக்கிறா கில்லாடி நீ. இந்த வாட்டி சிறந்த வெள்ளிக்கு இவளுக்கு தான் அவார்டு. அம்மா நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்கம்மா, உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. இதுக்கெல்லாம் யார் காரணமா உங்களை சும்மாவே நான் விட மாட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. இப்படி ஒரு நியூஸை யார் கொடுத்திருப்பாங்க?
வேற யாருமா? உங்க மூத்த மருமக மீனாதான். ஆமா அத்தா, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் சம்பந்தப்பட்டவங்க கொடுத்தாதான் போடுவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் மீனா பண்ண மாட்டா. பின்னால இருந்து வேற யாரோ தான் செய்யறாங்க. ஆமா, அவன சின்ன குழந்தையா? நம்ம வாத்தி ரகு விஷயம்னு எத்தனை காரியத்தை அவ தனியால பண்ணிருக்கா. அவ பண்ண ஃப்ராடு தன்னல உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இதெல்லாம் வேற யாராவது சொல்லி தரணுமா? அப்படியே சொல்லி கொடுத்தாலும் நம்ம வீட்டுல வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்காளே ஆட்டோக்காரி, அவளும் தான் இதுல கூட்டு சேர்ந்திருப்பா. ஏய், எவ என்ன சொன்னாலும் நான் என் மனசுக்கு நேர்மையா தான் நடக்கிறேன். நான் கும்பிடுற தெய்வத்துக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன்னு. தெய்வத்தை தவிர வேற யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். இந்த நியூஸால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, என்ன தாய் கேள்வி ரொம்ப தைரியமா இருக்கு. இன்னும் ஹெவியா ஏதாவது பண்ணணும் போல இருக்கே. இரு, ஏற்கனவே நீ பெருசா பண்ணிட்ட, இதை விட பெருசா என்ன பண்ண முடியும்? இருக்கியா? ஏமா, புருஷன் குடிச்சிட்டு அடிச்சா நீ பொறுத்துக்கிட்டே இருப்பியா? அப்படியெல்லாம் சும்மா விடக்கூடாது. விட்டன்னு வச்சுக்க, தினமும் இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பான். ஹலோ ஹலோ, கண்ணகி மகளிர் சங்கம். ஹலோ மேடம், நம்ம நாட்டுல அது நம்ம ஊர்ல பெண்களுக்கு எவ்வளவு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஏன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? என்னமா சொல்றீங்க? சென்னையில எந்த மூலையில பெண்களுக்கு பிரச்சனைனாலும் முதல்ல குரல் கொடுக்கறது எங்க சங்கமா தான் இருக்கும். எங்களோட சமூக வலைத்தளம் எல்லாம் நீங்க பாக்குறது இல்லையா? வலைத்தளங்களை விடுங்க மேடம், வலசரவாக்கத்துல நடக்கிற வரதட்சணை கொடுமைய நீங்க கண்டுக்கவே இல்லையே. என்னது வரதட்சணை கொடுமையா? ஆமா மேடம், டிவி நியூஸ் பேப்பர் நியூஸ் எல்லாம் பாருங்க. கல்யாணமாகி 9 வருஷம் கழிச்சு வரதட்சணை பாக்கி வரலங்கிறதுக்காக மீனாங்கிற ஒரு பொண்ண அவங்க மாமியார் வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டாங்க. என்னது 9 வருஷம் கழிச்சு துரத்தி விட்டுட்டாங்களா? அப்போ அந்த 9 வருஷமும் அந்த மீனா பொண்ணு அந்த கொடுமைக்கார மாமியார் கிட்ட எவ்வளவு பாடுபட்டிருப்பா. ஷோ, உங்களுக்கு தெரியுது பாருங்க. அவங்கள நினைச்சாதான் எனக்கு மனசெல்லாம் வலிக்குது மேடம். அது மட்டும் இல்ல மேடம், அந்த கொடுமைக்கார மாமியார் யாருன்னு தெரியுமா? நீங்க நம்பவே மாட்டீங்க. சென்னையில டாப் 10 பணக்காரங்கள ஒருத்தவங்களான ராஜேஸ்வரி பில்டர்ஸோட ஓனர் ராஜராஜேஸ்வரியே தான். என்னமா சொல்ற? அவ்வளவு பெரிய பணக்கார பொம்பளைக்கு இன்னும் பணத்தாசை அடங்கலையா? பாருங்களேன், அந்த மீனா பொண்ணோட புருஷன் யாரு? அவன் இதுக்கெல்லாம் என்ன ரியாக்ட் பண்றான்? அண்ணனை பத்தி கேக்குறாங்க. அண்ணனையும் கோத்து விட்டுருவோமா? மேடம், எனக்கு தெரிஞ்சு அவனும் இதுக்கு உடந்தான் தான் நினைக்கிறேன். சிவா ஹாஸ்பிட்டலோட எம்டி டாக்டர் சிவா தான் இந்த மீனாவோட ஹஸ்பண்ட். ஆமா, இவ்ளோ விஷயம் சொல்றீங்களே, நீங்க யாரு? அது 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 வந்து என்னம்மா வந்து போயின்னு, நீங்க யாரு? ஐயோ, நான் யாரா இருந்தா என்னங்க, இந்த கொடுமைகள் எல்லாம் நான் பாத்திருக்கேன். முதல்ல இந்த மீனாக்கு நடக்கிற கொடுமை என்னன்னு தட்டி கேளுங்க. எப்படி கிரி, இதுவரைக்கும் நீ பண்ண வில்லித்தனத்திலே இதுதான் தரமான சம்பவம். இது என்னையா? இதுக்கப்புறம் நடக்க போது பாரு சீரீஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ். அதெல்லாம் தான் சிறப்பான தரமான சம்பவம். என் செல்ல குட்டி, நீ கலக்கு. அம்மா எப்பவும் காலையில சாமி படத்துல வர்ற அம்மன் மாதிரி சிரிச்ச முகத்தோட தானே இருப்பாங்க. இன்னைக்கு என்ன பேய் படத்துல வர்ற பாவப்பட்ட ஜீவன் மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னன்னு கேட்போம். அம்மா, அம்மா, அம்மா. ரகு, உனக்கு டிஃபன் இட்லியா தோசையா? ஐயோ, என்ன அழகா இருக்கா. என்ன
அது தோசை வேணுமா இட்லி வேணுமா தானே கேட்டேன். என் பொண்டாட்டி கையால எது கொடுத்தாலும் ஓகே தான். அடேங்கப்பா, அதெல்லாம் சரிதான். என்ன காலையில தாயும் செய்யும் ஏதோ க்ளோஸா பேசிட்டு இருந்தீங்க? ஆட நீ வேற வாத்தி, அம்மா எதுவுமே பேசல, ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. உண்மையிலே பேய் அடிச்சிருச்சோ என்னவோ. சத்தமா பேசாத, அவங்க கேட்டுற போகுது. என்னையா இன்னும் யாரையும் காணோம்? கிரி, நீ உண்மையிலேயே மாதர் சங்க நம்பருக்கு தான் போன் பண்ணியா இல்ல வேற ஏதாவது நம்பருக்கு போன் பண்ணிட்டியா? யோ லூசு, லூசு மாதிரி பேசாத. வெளியே வா, வெளியே வா, ராஜேஸ்வரியே வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, ராஜேஸ்வரியே வெளியே வா, பணப்பே, 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 ராஜேஸ்வரி பணப்பே, வெளியே வா, வெளியே வா, ராஜேஸ்வரி வெளியே வா, பணப்பே, பணப்பே, வா என்னன்னு பார்க்கலாம். வெளியே வா, வெளியே வா, ராஜேஸ்வரி வெளியே வா, ஒளிக, ஒளிக, ராஜேஸ்வரி ஒளிக, கைது செய், கைது செய், மருமகளை வரதட்சணை கேட்கும் ராஜேஸ்வரியை கைது செய், பணப்பே, பணப்பே, ராஜேஸ்வரி பணப்பே. வாங்கம்மா ராஜராஜேஸ்வரி, இவ்ளோ பெரிய வீடு சொத்து சொகம் எல்லாம் இருக்கு, இருந்தாலும் மூத்த மருமகளை வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணிருக்கீங்க. இதுவே சாதாரண குடும்பத்து ஆளா இருந்தா நீங்களே கொன்னுட்டு கேஸ் வெடிச்சு செத்ததா சொல்லிருப்பீங்க. ஹலோ மேடம், உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. முதல்ல இது எங்க வீட்டு பிரச்சனை, இதுல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? நாங்க எதுக்குமா தலையிடுறோம்? நாங்க மாதர் சங்கம். எந்த பொண்ணுக்கு கொடுமை நடந்தாலும் அந்த பொண்ணுக்காக நாங்க போராடுவோம். உங்க வீட்டு பொண்ணு மீனாவுக்கு கொடுமை நடக்குதுன்னு பேப்பர்ல வந்திருக்கு. எங்க ஆபீஸ்க்கும் போன் பண்ணி சொல்லிருக்காங்க. அதனால தான் போராடுறோம். அந்த மீனா உங்களுக்கு போன் பண்ணி சொன்னாளா? அந்த பொண்ணு ஒண்ணு எங்களுக்கு சொல்லல. இன்னும் சொல்ல போனா அந்த பொண்ணோட முகம் கூட எங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ எங்களுக்கு போன் பண்ணி சொல்லிருக்காங்க. இன்னொரு பொண்ணா? நீ பேசாதமா, ராஜேஸ்வரி பேச சொல்லு. ஏய், என்ன பேச சொல்ற? நான் ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி மோசமானவ கிடையாது. அது என் கூட பழகின ஆளுங்க எல்லாருக்கும் தெரியும். கேட்காமலேயே கொடுத்துதான் எனக்கு பழக்கம். யார்கிட்டயும் கேட்டு வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது. அடேங்கப்பா, தப்பு பண்ற யார் தான் தப்பா ஒத்துக்கிட்டு இருக்காங்க? மேடம், அந்த பொண்ணோட புருஷனை வர சொல்லுங்க. அந்தாலும் இதுக்கு உடந்ததானே. எங்க உங்க பையன் டாக்டர் சிவா? பொண்டாட்டிக்கு இவ்வளவு கொடுமை நடக்குது, தட்டி கேட்க துப்பு இல்ல. அவன்லாம் ஒரு ஆம்பளையா? ஏய், தேவையில்லாம எதுக்கு இப்ப என் பையனை பத்தி பேசுற? தேவையில்லாமலா? கொடுமையை அனுபவிச்ச பொண்ணோட புருஷன் தானே அவரு. அவரும் இதுக்கு உடந்ததானே. ஏமா, நீங்க கூப்பிட்ட நேரத்துல எல்லாம் அவரால் இங்க வர முடியாது. அவரு நேத்து தான் டெல்லிக்கு போனாரு. ஓஹோ, பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு உங்க பையனை வெளியூருக்கு அனுப்பிட்டீங்களா? பணக்கார புத்தி பணக்கார புத்தி தான். ஏய், இவங்க கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? கதவை சாத்திக்கிட்டு உள்ள வாங்க, போங்க. கைது செய், கைது செய், ராஜேஸ்வரியை கைது செய், காவல்துறை, காவல்துறை, கைது செய், கைது செய், ராஜேஸ்வரியை கைது செய், கைது செய், கைது செய், ராஜேஸ்வரியை கைது செய். இங்க என்னதான் நடக்குது? ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னடா சொல்ற? உன் பாசானி மீனா அம்மா மேல இருக்கிற கோவத்துல வரதட்சணை கேட்டு இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு நியூஸ் பேப்பர்ல நியூஸ் கொடுத்திருக்கா. இது மட்டுமா? போதாததுக்கு மாதர் சங்கத்துக்கு வேற போன் பண்ணி சொல்லிருக்கா. அபி, மீனா,
தங்கச்சி என்னாச்சு மாமா? தங்கச்சி சீக்கிரம் வாயே. என்னாச்சுங்க? இருமா இரு. தங்கச்சி சீக்கிரம் வா சீக்கிரம் வா. என்னாச்சுங்க? இத பாரு. வரதட்சணை கொடுமை செய்து மருமகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிய பிரபல தொழிலதிபர் ராஜேஸ்வரி வீட்டின் முன்பு மகளிர் சங்க உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம். ராஜேஸ்வரியை கைது செய்ய கோரி வலியுறுத்தல். மீனாவிற்கு நியாயம் கிடைக்குமா? அண்ணா என்னண்ணா இது? எங்க வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்ற? உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? இந்த கம்ப்ளைண்ட நீ கொடுக்கலையா? அண்ணா நான் இதுக்குன்னு என் குடும்பத்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும்? இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நான் கொடுக்கவே இல்லைண்ணே. அது மட்டும் இல்ல, என்ன போய் வரதட்சணை குடும்பம் யாருன்னு பண்ண போறா? இல்லம்மா, நான் கூட நீதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியோன்னு தப்பா நினைச்சிட்டம்மா. அண்ணா என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நேத்து சிவா சாரை பார்த்துட்டு நீ கோவமா வந்தியா? அதான் அவர் மேல இருந்த கோபத்துல நீ இப்படி. அண்ணே அவர் மேல எனக்கு கோவம் தானே, அதுக்காக நான் என் குடும்பத்தை இப்படி கேவலப்படுத்துவேனா? நானே அவரை பார்த்து சண்டை போட்டுட்டு தான் வந்தேன். இது எங்க 2 பேருக்குள்ள எப்பவும் நடக்கிற பிரச்சனை தான். அதுக்காக வரதட்சணை கொடுமைன்னு நான் எப்படின்னு? சீனியர், அப்போ இது வேற யார் பண்ணிருப்பா? பரவாயில்ல விடுங்க மீனாக்கா. அவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இந்த மாதிரி சந்தி சிரிச்சாதான் அவங்களுக்கு புத்தி வரும். இல்ல மலர், என் அத்தை ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு ஜாதகம் மட்டும்தான் பிரச்சனை. என் அத்தை மாதிரி ஒரு நல்லவங்கள நான் பார்த்தது கூட கிடையாது. அவங்களால இந்த அசிங்கத்தை எப்படி தாங்கிக்க முடியும்னு தெரியலையே. யார் இந்த வேலையை செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. ஏற்கனவே என் அத்தை மனசை உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அப்புறம் போலீஸ் கேஸ் அதுன்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஐயோ என் அத்தைக்கு இது ரொம்ப பெரிய கெட்ட பேராச்சே. அவங்க ரொம்பவே உடைஞ்சு போயிருப்பாங்க.